நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த சாகா கல்வி பலனளிக்கும், சாகா வரம் கிடைக்கும். இந்த சாகா வரத்தை பெறுவதற்குத்தான் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அப்படி சுத்த சன்மார்க்கத்தில் இல்லாமல் சமய சன்மார்க்கத்தில் இருந்தால் இவை எதுவும் நடக்காது. மரணமில்லா பெருவாழ்வு வாய்க்காது. சரி, சமய சன்மார்க்கம் என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்று பார்த்தால், நம்முடைய சன்மார்க்கிகளே வள்ளலாரையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் கூட வந்து கொண்டிருக்கின்ற சன்மார்க்கிகள் கூட திருவண்ணாமலை, திருப்பதி, திருச்செந்தூர் ஆகிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இங்கேயும் வந்துட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் வழிபட்டுட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, அப்போது உங்களுக்கு உண்மை கடவுள், இயற்கை உண்மை கடவுள் யாருன்னே தெரியல. அதனால் திருச்செந்தூர், திருப்பதி அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வர்றது. அப்போது அந்த இயற்கை உண்மை கடவுள் கண்டுபிடிப்பதற்கே இன்னும் தெரியல. ஆனால் சன்மார்க்கிகள்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது சமய சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்கிறது. சுத்த சன்மார்க்கி என்பது இறைவனையே, இயற்கை உண்மை கடவுள் அவரையே சார்ந்திருக்கிறத சுத்த சன்மார்க்கம். இந்த சைவ சமயம், வைணவ சமயம் அங்கே இங்கே போயிட்டு வரதெல்லாம் சமய சன்மார்க்கங்கள். அதில் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாய்க்காது. ஏன்னா அங்கே இங்கே எல்லாம் சுற்றி இவர் கடவுளா அவர் கடவுளா, இவர் நல்லது செய்வாரா அவர் நல்லது செய்வாரா என்று பார்த்து விட்டு எல்லாம் சுற்றி அடித்து விட்டு இங்கே வரும்பொழுது நேரம் இருக்காது நமக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அங்கே இங்கே எல்லாம் போயிட்டு இருக்காதீங்க. இயற்கை உண்மை கடவுளான தனித்தலைமை பெரும்பதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்கள் சரணடைங்க. அவரை தெரிந்து அந்த சாகா வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர் ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க, தடையுறா பிரம்மன் விண்டுருத்திரன் மாயேஸ்வரன் சதாசிவன் விந்து நடையுறா பிரமம் உயர்பராசக்தி நவில் பரசிவம் எனும் இவர்கள் இடையுறா திருச்சிற்றம்பலம் ஆடும் இடதுகார் கடைவிரல் நகத்தில் கடையுறு துகள் என்ற அறிந்தனன் அதன்மேற் கண்டனன் திருவடி நிலையே என்று சொல்கிறார். அப்போ இவங்கெல்லாம் என்னென்னா, இந்த பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன், சதாசிவன், பரசிவம், பராசக்தி இவங்க எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருச்சிற்றம்பலத்தில் ஆடும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இடதுகால் சுண்டு விரல் நகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கடவுள்கள் என்று சொல்கிறார். அப்போது சுண்டு விரல் நகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அவர்களை போய் நம்ம அங்கே இங்கே தேடி அலைஞ்சு இவர்கள் கடவுளா அவர் கடவுளா என்று தெரிந்து கொண்டு இருந்தோமேனால் சாகாவரத்தை எப்படி பெறுவது, மரணமில்லா பெருவாழ்வு எப்படி பெறுவது? இது சன்மார்க்கிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான முதலான ஒரு அறிவிப்பு. அப்போது நம்ம இயற்கை உண்மை கடவுள் அருட்பெருஞ்சோதியை கண்டுபிடிக்காமலே இங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வர்றது என்ன பிரயோஜனம்? இதில் சன்மார்க்கின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனமாக இருக்க போகுது? அதனால் நேரம் கிடையாது நமக்கு. நம்ம ஆண்டவரையே சரணடைந்து, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே சரணடைந்து விரைவிலே நமக்கு அந்த சாகாவரத்தையும் அந்த மரணமில்லா பெறுவதற்கு ஏதுவாக தயார்படுத்தி கொண்டு இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.